1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சில நேரங்களில் சில சோதனைகளை கடந்து செல்ல நமக்கு தேவைப்படுவது தைரியம். அது நம்மை நாமே தைரியப்படுத்திக் கொள்வதாக இருக்கக்கூடாது. தேவனால் நாம் தைரியப்படுத்தப்பட வேண்டும். அமலேக்கியர் சிக்லாகில் இருந்த தாவீது மற்றும் அவனோடு கூட இருந்தவர்களுடைய மனைவி மற்றும் பிள்ளைகள், ஆடு மாடுகள் என அனைத்தையும் கொள்ளையிட்டனர். தாவீது அப்பொழுது எல்லாவற்றையும் இழந்து நின்றான். அதனால் அவனுக்கு ஆதரவாய் இருந்தவர்களும் எதிராக எழும்பினார்கள். அப்பொழுது தாவீது தேவனை நோக்கி ஜெபித்தான். அந்த ஜெபத்தால் அவன் தேவனுக்குள் திடப்படுத்தப்பட்டு தைரியமாய் நிற்கும் திராணியை பெற்றான். நெருக்கடியான சூழ்நிலையில் இது இப்படி நடக்க வேண்டும், அது அப்படி நடக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்கலாம். ஆனால் சில நேரங்களில் நமக்கு தேவையானதெல்லாம் அந்த சூழ்நிலையில் மனக்குன்றி போகாமல் தைரியமாக நிற்கத்தக்க வலிமையே. எனவேதான் இங்கு தாவீது ஜெபித்த போது அந்த சூழ்நிலையை சந்திக்கும்படியாக தேவன் திடப்படுத்தினார். காரணம், திடற்கொண்டு நிற்க முடிந்த பின்புதான் அடுத்த கட்ட செயல்பாட்டிற்கான நல்ல ஆலோசனைகளும் வழிநடத்துதல்களும் கிடைக்கும். எனவே தேவ பிள்ளைகளே, இன்று நாம் சந்திக்கும் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் தேவன் அற்புதமான மாற்றங்களை உடனடியாக தருகின்றாரா என்பதை அல்ல, அவற்றை தைரியமாக எதிர்கொள்ளும் ஆற்றலை தருகின்றாரா என்பதையே பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் தொடர்ந்து வரும் எல்லா நெருக்கடியான நேரங்களையும் நாம் நம்முடைய சமாதானத்தை இழக்காமல் தைரியமாக சந்திக்க முடியும். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.